நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு ஏசப்பாக்களை விசுவாசிக்கிறேன். வாரம் நான் உங்களை சந்திக்க வரேன், நீங்களும் என்னை சந்திக்கிறீங்க. ஏசப்பாவை நம்ம தினமும் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, பயப்படாதே பயப்படாதேன்னு. எத்தனை முறை இருக்குதான் இது பைபிளில் பயப்படாதேங்கிற வார்த்தை? ஏறத்தாழ 365 முறை இருக்குதான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மகளே பயப்படாதே, மகனே நீ பயப்படாத, உங்க கூட நான் இருக்கிறேன். இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல், யாக்கோபினும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதேங்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் காட். சந்தோஷமா நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கைகளை தட்டி பாட்டு பாடி ஒரு மயப்படுத்தும். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். தீங்கு ஒன்றை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. சேர்ந்து சொல்லுவோம், யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்ல இல்ல இல்ல. அழைத்தவர், சந்தோஷமாய் சொல்லுவோம், தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, இந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுவோம், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது,
தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. சொல்லும் வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, நம் ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை, இயேசு கிருபையும் விலகுவதில்லை. நல்ல கைத்தட்டி உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கின்றார். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கின்றார். சொல்லுவோம், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. சேர்ந்து சொல்லும், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. சிங் சொல்லுவோம், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கின்றார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கின்றார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது, வியாதி என்னை ஒன்றும் செய்யாது, மரண வியாதி என்னை ஒன்றும் செய்யாது, சாபம் என்னை ஒன்றும் செய்யாது, சாபம் என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து வீதலாம் மலரே. உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கின்றார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ரெண்டு கையை உயர்த்தி, என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், எங்கள் முன்னே நடந்து செல்கின்றார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது. நல்ல கைகளை தட்டி அப்பாவை உயர்த்துகிறோம். நல்ல கைகளை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கண்களை மூடி, அவர் நம்மற்றில் இருக்கிறார். அவர் எல்லா நாமத்திலும் மேலானவர். வானோர் பூமியில் உள்ள ஒரு சேனைகள் எல்லாம் துதிக்கிற ஒரே ஒரு நாமம் உள்ளவர் நம் ஆண்டவர். பிரைஸ் காட். மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவை வென்றவர், பாதாளத்தை அலற பண்ணினவர் நம் இயேசு. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல வாயை திறந்து 4 மாசங்கள் நடத்தினீங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள். மனுஷங்க சொன்னாங்க, நீ எல்லாம் எப்படி இருப்பேன்னு பார்ப்போம், உன் குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், எல்லாம் நிறைய சொன்னாங்க. இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்லப்பா. 4 மாசங்கள் நடத்திட்டீங்க, இந்த 5வது மாசம் எங்கள் நடத்துவீங்கப்பா. நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும், எல்லா முழங்கால்களும் உமக்கு
உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. சொல்லுவோம், அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்து ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே நீ ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே நீ ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. நாமம் உயர்த்திடுவே. உம்மையே ஆராதிப்பே. நாமம் உயர்த்திடுவே. உம்மையே ஆராதிப்பே. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிற. கைகளை உயர்த்தி அவரை வர்ஷிப் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, நீ நல்லவர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். The God Lord Almighty, you are holy, holy, holy. நாங்கள் பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாவத்தை செய்யாத சுத்த கண்ணனை ஆராதிக்கிறோம். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனை ஆராதிக்கிறோம். எங்க ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்த்துங்க உயர்த்துங்க. praise Father சொல்லுவோம். ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஒருவரை ஆராதிப்போம் 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 ஒருவரை ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம் உம்மையே ஆராதிப்போம். சொல்லு, உம்மை ஆராதிப்போம் உம்மையே ஆராதிப்போம் உம்மையே. கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தரே 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 நீ ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. நாமம் உயர்த்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம். நாமம் உயர்த்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம். நாமம் உயர்த்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே உயர்த்துகிறோம். நீ நல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபைகள் பெரியதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை அதிகமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் திருப்தி அடைவான். கர்த்தருடைய வார்த்தை காதை வனாந்தரத்தை அதிர பண்ணும்.
கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கண்ணுக்கும் ரெண்டாய் பிளப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், எங்க கூட இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. பக்கத்துல யாராவது அந்த பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென். கடைசி காலத்துல ஒரு வாலிபர்களாய் இந்த மீட்டிங்கை, இந்த ப்ரோக்ராம் வாலிபர்கள் மாத்திரம் பார்க்கல. என்னிடத்துல சொல்லுகிறவர்கள்லாம் பெரியவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது பிரதர், என் பிள்ளைக்கு இது ஆசீர்வாதமா இருக்கிறது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரியை சந்தித்தேன். அந்த வாலிப சகோதரிக்கு 3 வருஷமா பிசாசு போராட்டம். பல இடத்துல கொண்டு போயிட்டாங்க, பல இடத்துல எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லா மதத்தில கோயில், கிறிஸ்தவங்க தான், எல்லா மதத்தில் இருக்கிற கோயிலுக்கும் கொண்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி ஏறத்தால எத்தனையோ லட்சங்கள், அவங்க சொன்னாங்க கோடிகள் கூட நாங்கள் செலவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம் பிரதர், எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, போன மாதத்தில் நீங்கள் 3வது எபிசோட் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த சவுண்டை சத்தமாக வைப்போம் அப்படின்னு ஸ்பீக்கரை எங்கள் பிள்ளை ரூமுக்கு நேரம் திருப்பி வச்சோம், சத்தத்தை உயர்த்தி வச்சோம். என்ன நடந்தது தெரியுமா? என் மகளுக்குள்ள இருந்த பிசாசு அழக்கழித்து அது இந்த கதவை, அந்த பிளாஸ்டிக் கதவை குத்தி உடைத்து அது அப்படியே வெளியேறினது சொன்னாங்க. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியத்தை இந்த மாதம் முழுவதும் பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். இந்த மாதத்துல உங்களை சந்திக்கிற ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு நபரை குறித்து நான் பேச போகிறேன். என்ன வசனத்தை வைத்து கீழே நான் பேச போகிறேன் அப்படின்னா, தேவ பிள்ளைங்க என்னோடு கூட திருப்பிக் கொள்ளணும். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 27வது அதிகாரத்துல 8வது வசனம், நல்ல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமே, அல்லேலூயா. இந்த வசனத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டா, நல்ல உலகத்திலேயே அதிக ஞானம் படைத்த, அதாவது மனுஷிக ஞானம் அல்ல, ஒரு ராஜா கிட்ட கர்த்தர் கேட்கிறார். அந்த ராஜாவின் பெயர் சாலமோன். அந்த ராஜா கிட்ட கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு எதை தரணும்? ஒருவேளை இந்த டியூக்கை கர்த்தர் கேட்டிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன், நல்ல காரு நல்ல வீடு தாங்க தான் கேட்டிருப்பேன், உண்மை. ஆனா இந்த ராஜாவாகிய சாலமோன் கேட்கிறார், உன் ஜனத்தை ஆளத்தக்கதாய் எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவர் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டதுனால் உனக்கு நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு தருவேன் என்று சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே சாலமோன் ராஜா பிரசங்கில சொல்லுகிறார், பூமிக்கு கீழே, அதாவது சூரியனுக்கு கீழே நான் கண்டவைகள் எல்லாம் மாயை 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 அப்படிங்கிறார். ஆமென். வாலிப பிள்ளைகளே, அம்மா அப்பா அந்த மாதிரி ஊழியர்களே, இந்த பூமிக்கு கீழே நம்ம பார்க்கிறது எல்லாம் மாயை, எல்லாமே சும்மா சொல்லுவாங்கள பம்பாத்து வேலை, சும்மா டூப்ளிகேட், எல்லாமே டூப்ளிகேட். ஆனா இந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறார், தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழிந்து திரிகிற மனுஷன் இருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஸ்தானம் என்று சொன்னால் தமிழ்ல நீங்க புரிந்து கொள்ளப்பட சொல்லணும்னா பிளேஸ், இடம், ஆவிக்குரிய இடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் ஒரு பிளேஸ்மெண்ட் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அப்போ எந்த தேவ பிள்ளை தன்னுடைய ஸ்தானத்துல நிற்கிறதோ அந்த தேவ பிள்ளையை பார்த்து பிசாசு பயப்படும். அந்த தேவ பிள்ளையின் ஜெபத்தை பரலோகம் பலவந்தம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கடைசி காலத்துல இந்த
கொள்ளை நோயும் கொடிய நாட்களும் எழும்பி நிற்கிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்கு தேவை ஒரு ஸ்தானமுள்ள ஒரு தெய்வ பிள்ளையை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஏன் திருச்சபைகளை எழுப்புதல் காணப்படவில்லை? இன்றைக்கு ஏன் திருச்சபையில் ஒரு மகிமை காணப்படவில்லை? இன்றைக்கு ஏன் திருச்சபையில் அற்புதங்கள் நடக்கவில்லை? இன்றைக்கு ஏன் திருச்சபையில் அடையாளங்கள் நடக்கவில்லை? இன்னைக்கு ஏன் திருச்சபையில் மகிமை வெளிப்படவில்லை? இன்னைக்கு ஏன் திருச்சபைகளில் பிசாசுகள் வெளியேறவில்லை? இன்னைக்கு ஏன் திருச்சபைகள் மாத்திரம் பெரியதாக இருக்கிறது, ஆத்துமாக்கள் பெரியதாக இருக்கிறது, ஆனால் அந்த ஆராதனையில் ஏன் மகிமை இல்லை என்று தெரியுமா? இன்றைக்கு திருச்சபை தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டது. தேவ ஊழியர்கள் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். தேவ மனுஷர்கள் ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். விசுவாசிகள் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். என்றைக்கு திருச்சபை மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்புகிறதோ, என்றைக்கு ஊழியர்கள் மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்புகிறார்களோ, அன்னைக்கு தேசம் உலகம் எதிர்பார்க்காத ஒரு மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலும் வாலிபர்களாக நீங்களும் நானும் விசேஷித்தம் உள்ளவர்கள், வாலிபர்களாக நீங்கள் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். வாலிபராகிய உன்னையும் என்னையும் மீட்க கர்த்தர் வாலிபத்தின் இரத்தத்தையே சிலுவையிலே தந்தார். ஆமென், அல்லேலூயா. வாலிபத்தை மீட்க வாலிபத்தின் இரத்தத்தை ஆண்டவர் சிலுவையிலே தந்தார். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் பலவான் கையில் இருக்கிற அம்பு. நீங்கள் நானும் பட்டயம் சிஸ்டர், பிரதர், நீங்கள் நானும் பட்டயம், ஆண்டவருடைய கையில் இருக்கிற பட்டயம். நான் சாதாரண ஆள் கிடையாது. உலகத்துல மனுஷன் சொல்லுவான்ல, டேய் எங்க அப்பா யாரு தெரியுமா? நான் சொல்லுவேன், எங்க அப்பா யாரு தெரியும்ல? எங்க அப்பா ஏரியா கவுன்சிலர். டே எங்க அப்பா யாரு தெரியும்ல? உலகத்துக்கு ராஜாடா, எங்க அப்பா ராஜா. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு திருச்சபைகள் எந்த மாற்றம் இல்லைன்னா, இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் பிரபலமான ஊழியர்கள் அல்ல, பிரபலமான திருச்சபைகள், பிரபலமான பெரிய பெரிய ஊழியங்கள் அல்ல. நீங்க கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறது ஒரு வாலிபர் கூட்டத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு எவ்வன ஜனத்தை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன சந்திதி நேரத்தை நமக்காய் தந்து இருக்கிறார். இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷன் இருக்கிறான். ஒரு குருவி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறது. அந்த குருவி அடிக்கடி தன் கூட்டை விட்டு வெளியே போயிட்டே வந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு, அதை விட பெரிய பட்சிகள், பருந்து, கழுகு போன்ற பெரிய பட்சிகள் அது வேட்டையாடும். அது திருந்து தப்பிச்சிட்டுனா வேடனுடைய கண்ணீருக்கு இந்த குருவி என்ன பண்ணிரும்னா அகப்பட்டுரும். அத போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, இயேசு சுவாமியினால இரத்தத்தினால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைங்க, இயேசுவுடைய பரிசுத்த வல்லமையிலே அகப்பட்ட பிள்ளைங்க, நீங்களும் நானும் ஒரு ஸ்தானத்திற்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார். பரலோகத்தின் ஆவியானவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வைத்திருக்கிறார். ஸ்தானத்தை இருந்தா என்ன தெரியுமா நடக்கும் சிஸ்டர்? நமக்கு உயிர் இருக்கும், நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம கர்த்தரை ஆராதிப்பு எல்லாமே இருக்கும், ஆனா நமக்கு மதிப்பு இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நம்மளை பத்தி பயப்படவே மாட்டான். அன்னைக்கு பாருங்களேன், அன்றைய நாட்கள்ல விசுவாசிகள் பிசாசை துரத்தினார்கள், ஆனா இன்றைய நாட்கள்ல பிசாசுகள் விசுவாசிகளை துரத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தாதான் அந்த சிங்கத்திற்கு மரியாதை உண்டு. அதே சிங்கம் தன் ஸ்தானத்தை விட்டு வண்டலூர் ஜூக்கு வந்துட்டு அப்படின்னா அதே சிங்கம் தான், அந்த சிங்கத்துக்கு அதே வல்லமை தான், அதே பற்கள் தான், அதே சத்தம் தான், அப்படி சத்தம்லாம் கொடுக்கும். அதே சத்தம் எல்லாமே சிங்கம் அதுதான். ஆனா அந்த சிங்கம் தன் ஸ்தானத்தை விட்ட உடனே யாருமே என்ன பண்ண மாட்டோம்? அந்த சிங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். இதே இது அந்த சிங்கம் ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கிற சிங்கத்தை பார்த்துட்டு பக்கத்துல போய் செல்ஃபி எடுப்போமா? சிங்கம் இருக்குன்றதுனால விரட்டி ஓடிடுவோம்ல. ஆனா இந்த வண்டலூர் ஜூல இருக்கிற சிங்கத்தை பக்கத்துல போய் என்ன எடுப்போம்? செல்ஃபி எடுப்போம். வா நமக்கு செல்ஃபி எடுக்கலாம், கல்ல தூக்கி எறிவோம். சிங்கம் ஒண்ணுதான், சிங்கம் இருக்கிற இடம் தப்பு. தேவ பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை ஆவியில நிரம்புவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். வாலிபர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்மளை ஒரு ஸ்தானத்திற்குள்ள வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்க வேதாகமத்துல
முதல் தன் ஸ்தானத்தை இழந்த நபர் யார் தெரியுமா? வருகிற வாரங்கள்ல ஒவ்வொரு மனுஷனை குறித்து நம்ம தியானிப்போம், சரிங்களா? இன்னைக்கு காண்பித்து கொடுத்துட்டு நம்மளுக்கு சற்று நேரம் இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதாகமத்துல முதல் ஸ்தானத்தை இழந்தது யாரு தெரியுமா? கெஸ் பண்றீங்களா? நான் சொல்லட்டுமா? லூசிஃபர் யாரு? பரலோகத்துல கர்த்தர் உண்டாக்குகிறார். பரலோகத்துல ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. தன்னுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற தூதர்கள், அவர்களுக்கு பெயர் கேருபீன்கள், சேராபீன்கள். இந்த தூதர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், the God Lord Almighty, you are a holy 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 ன்னு அவங்க பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மிகாவேல் ஒரு தூதன் உண்டு. இந்த தூதனுடைய வேலை என்னன்னு கேட்டா, உருவின பட்டயம் உள்ளவன். இவனுடைய வேலையே ஒரு ஆளை வெட்டுறது, குத்துறது, அவனை கொன்று போடுகிறது தான் இந்த தூதனுடைய வேலை. அதுக்கடுத்து கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு தூதன் உண்டு. இந்த தூதனுடைய வேலை என்னன்னு கேட்டா, நற்செய்தி, குட் நியூஸ் ஏஞ்சல், நற்செய்தி. மரியாதை இடத்துல போய் சொல்லுகிறார் பாருங்க, கிருபை பெற்றவரே நீ வாழ்க, ஆண்டவர் உனக்குள்ள வருவார். மேய்ப்பர் இடத்துல போய் சொல்ற, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை மணியிலே சுற்றி முன்னிலையிலே கடத்திருப்பதை பார்ப்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுல யாருன்னு கேட்டா கேப்ரியல் தூதன். இந்த தூதனுடைய வேலை வெற்றது குத்துறது. இவன் நன்மையை சொல்லுவான், நற்செய்திகளை சொல்லுகிற வேலை. ஆனா பரலோகத்துல லூசிஃபர் என்ற ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருந்தார். இவன் ஆராதனையின் தலைவன். நீங்க வேதாகமத்துல நல்ல வாசி பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஆராதனையின் வீரன், ஆராதனை தலைவன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னா, அந்த கம்பெனில அந்த ஓனருக்கு அடுத்தது யாருங்கடா? யாரை சொல்லுவோம்? ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் தான் கம்பெனியுடைய அடுத்த பெரிய ஆள். இப்ப பரலோகத்துல ஆண்டவருக்கு அடுத்தது யாரு பெரிய ஆளு, யாருக்கு அதிகமான பொறுப்பு, யாருக்கு அதிகமான காரியங்களை கேட்டா, the லூசிஃபர் கர்த்தர் ரொம்ப நம்பினார். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய அக்னி கற்கள் வைத்திருக்கிற இடத்திலே உலாவத்தக்கத வல்லமை உள்ளவனாம். இந்த லூசிஃபர் ஒரே ஒரு காரியம் சொன்னான். என்ன சொன்னான்? தேவனுடைய சிங்காசனம் மேலா எனக்கு ஒரு சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாய் சொல்லி இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெருமை கொண்டபடியினால் என்னுடைய சிங்காசனத்திற்கு மேலாய் உனக்கு ஒரு சிங்காசனத்தை நீ ஸ்தாபிப்பேன் என்று சொன்னபடியினால் உனக்கும் உன் கூட்டத்திற்கும், லூசிஃபர்கள் கூட்டத்திற்கும் இனி பரலோகத்தில் இடமில்லை என்று சொல்லி அவர் அந்த லூசிஃபரை இந்த பூமியிலே தள்ளிவிட்டார். அப்போ ஒரு தெய்வ பிள்ளை முதலாவது வேதாகமத்துல ஸ்தானத்தை இழந்த ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கிடையாது. முதல்ல ஸ்தானத்தை யார் இழக்கிறார்னா, லூசிஃபர் என்கிற ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன், கர்த்தரால உண்டாக்கப்பட்ட ஒரு தேவதூதன் இழந்து போகிறான். தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, உன்னை இயேசு சுவாமி மகிமையான திட்டத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், மகிமையான பெரிய ஒரு அபிஷேகத்திற்கு. ஆனா இன்னைக்கு பேய் சத்துரு என்ன செய்கிறான்? அவனுடைய வேலை என்ன? தன் ஸ்தானத்தை இழந்துட்டான். இனிமேல் நம்ம யாரையும் ஸ்தானத்துல வைக்க கூடாது, அவங்களும் ஸ்தானத்தை இழக்க வைக்கணும் தான் பிளான் பண்ணி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. இந்த மாதம் ஃபுல்லா நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸ்தானத்தை விட்டு இழந்து போன மனுஷங்க யாரு, ஏன் இழந்து போனாங்க, எதுக்கு இழந்து போனாங்க? இன்னைக்கு கடைசி காலத்தோட எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிப சகோதரனா, ஒரு வாலிப சகோதரினா, ஒரு சிறு பிள்ளைனா, ஒரு அம்மா அப்பாவா இருக்கிறேன்னா, இன்னைக்கு என் ஸ்தானத்துல நான் சரியா இருக்கிறேன்னா, இந்த வீட்டில் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தை கர்த்தர் உங்க கூட பேசுகிறார், ஆண்டவருடைய சத்தம் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு என் ஸ்தானத்துல இருக்கிறேன்னா நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் யோசிச்சு பார்க்கிறீங்க? நம்ம கொஞ்சம் கண்ணு மூடி ஜெபிக்க போகிறோம். அப்பா, இந்த நாள்ல, இந்த மே மாதம் முதல் வாரத்துல என் கூட பேசி இருக்கிறீங்க. தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு இழந்து திரிகிற மனுஷனும் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, என்ன உங்க ஸ்தானத்திற்கு நேராய் திருப்புங்கப்பா. கொஞ்சம் கண்ணை மூடி, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போட்டுக் கொள்ளுங்க, எழுந்து நிற்க முடிந்தால் எழுந்து கொள்ளுங்க. ஆனால் பயத்தோடு பக்தியோடு கண்களை மூடி, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைய கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா
என் கூட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்ப்பா, ஆவிக்குரிய பாதுகாப்பை விட்டு நான் வெளியே வந்து நிற்கிறேன்ப்பா. அந்த வாலிபன் நாட்கள்ல உங்க சமூகத்தில் இருந்தாதானே எனக்கு பாதுகாப்பு. யோசேப்பு தன் ஸ்தானத்தில் நின்றபடியினால் பாவம் செய்ய நேரம் வந்த பொழுதிலோ, பாவம் செய்ய காரியங்கள் கைகூடி வந்த பொழுதிலோ அவன் பாவத்தை ஜெயித்தானே, அவன் பாவத்திற்கு விலகி ஓடினானே. இன்றைக்கு எங்களுடைய ஸ்தானத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய ஸ்தானத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். விழுந்து போன லூசிஃபரை போல அல்லப்பா, அந்த மேன்மையான திட்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த லூசிஃபர் என்கிற தூதன் எப்படி பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டானோ, எங்களை உங்க சமூகத்திலிருந்து தள்ளிராதீங்க ஆண்டவரே. உங்க ஸ்தானத்திற்கு நேராக நீங்க எங்களுக்கு வைத்த அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்மெண்ட்ல எங்களுடைய ஜீவனத்தை நாங்கள் பண்ண, நாங்கள் அந்த கண்மலையில் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் எங்களை தொடுவீராக. ஆமென். கேளுங்க வாலிபர்கள், கேளுங்க, உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்கப்பா. அந்த ஏஞ்சல் லூசிஃபரை போல தள்ளப்பட்டு பிசாசாய் நாங்கள் மாறிவிடக் கூடாது. இயேசுவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. துக்காப்பாண்டலா துரோபாக்கந்த லாமோனியா கலீசா ஃப்ரைட்டனா பிராத்தல் கலாஃபதா எல்லா கட்டுகளும் முடக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற வியாதிகள், மந்திரங்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. வியாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய தலமுள்ள கரம் உங்களை தொடப் போகிறது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை உங்களை தொடப் போகிறது. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வத்துடைய வல்லமை இப்போது இந்த சத்தத்தை கேட்டு என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிற என் பிள்ளைகளின் நடுவிலே கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. அடுத்த மாதம் நாங்கள், அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் என்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டு எந்த மனுஷனுக்காகவோ எந்த மனுஷனுக்காக நோ காம்ப்ரமைஸ். நாங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க தான் செய்வோம், உபவாசிக்கணும் உபவாசிக்க மட்டும் தான் செய்வோம், யாருக்காக மாற்ற மாட்டோம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஸ்தானம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா நிற்கிறோமான்னு தெரியணும், சரியா ஓடுறோமான்னு தெரியணும், சரியாதான் ஊழியத்துக்கு போறோமான்னு தெரியணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜோஷ்வா டிவியில ஊழியர்கள் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த ஜோஷ்வா டிவிக்காக நீங்க ஜெபிக்கணும். இங்கே இருக்கிற மூத்த தகப்பன், அவருடைய மகன், அவருடைய ஊழியர்கள் எல்லாத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய உங்களுக்கு ஜெப குறிப்புகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாகவோ அல்லது மெசேஜ் வாயிலாகவோ அல்லது ஃபோன் நம்பர் வாயிலாகவோ நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பை தெரியப்படுத்துங்க. 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த ஜோஷ்வா டிவி தரிசனத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அனுப்புகிற அந்த ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது, இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் மறக்காமல் எங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்களை விட்டு கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய இரக்கமும் விலகாதிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க.
அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.